Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard botany அதாவது pure science botany first midterm exam original question paper தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மார்க்ஸ் வந்து எடுத்துருக்காங்கன்னா 35 மார்க்ஸ்க்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 50 மார்க்ஸ்க்கு வந்து midterm exam நடத்துறாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 50% டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்சிருச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வாரம் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இதற்கு முன்னாடி நடந்த क्वेश्चन ப்ளஸ் வந்து இந்த இயர்ல நடந்த midterm question paper எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல first midterm question paper 2024 போட்டிங்கனால தெரியும். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக இல்லை, சொல்கிற கொஸ்டின் வச்சு நோட் பண்ணி வச்சிங்க. மோஸ்ட்லி நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டினை நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் 35 அவுட் ஆஃப் 35 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 9வது கொஸ்டின் கேப்னோஃபிலிக் சொல்லியிருந்தோம். பிரேஃபைட்டுகளுக்கு அறுவதற்கு நீர் அவசியம் அந்த கொஸ்டினை சொல்லியிருந்தோம். வரம்புடைய கிளைத்தல் வரம்பற்ற கிளைத்தல் சொல்லியிருந்தோம். யூ ஸ்டீல் நியூக்கிள் எல்லாமே சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேஃபைட்டோட வகுப்புகள் அது டவுட்டு, ஆனால் சொன்ன மாதிரி ஒரு இது கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்போம். அதேமாதிரி பூஞ்சை வேரிகள் சொன்னோம், வேரின் பகுதிகளை படம் அறிந்து பாகம் குறி சொன்னோம். புரோட்டஸ்டீல் மட்டும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், ஆனால் 14 சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு ஜிம்னோஸ்பெர்முகளுக்கு ஆஞ்சியோஸ்பெர்முக்கு உள்ள வேறுபாடு கண்டிப்பாக சொன்னோம். கிராம் சாயமேற்று முறை சொன்னோம். இலை அடுக்களமே சொல்லியிருக்கோம். ஆணிவேரோட மாற்றுக்கள் தண்டு இல்லைனா வேர் ரெண்டும் அந்த கொஸ்டினில் இருக்கும் சரிங்களா. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்குறேன்னா நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு பியூர் சயின்ஸுக்கு தனியாக நம்ம சொல்லியிருக்கோம், பாட்னி பயாலஜி அண்ட் சுவாலஜி. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். நீங்கள் அதை படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ப்ளஸ் வந்து பாட்னி சுவாலஜி எல்லாம் கேட்குறாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.